ஃபெலிக்ஸ் ஹெரால்டு டெல்லி பத்திரிகையாளர் மன்றத்துல நான் நேர்காணல் செய்தேன் என்பதற்காகவே என் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அவரோட செல்போன் அலைவரிசை எங்க இருக்குன்னு தேடிட்டு போய் அவர் தங்கியிருந்த அறையில போய் கைது செஞ்ச உங்களால மதிப்புக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரை ஒரே நாள்ல என்ன திட்டமிட்டு ஒரே நாள்ல கொலை செய்துட்டாங்களா? கிட்டத்தட்ட பல நாட்கள் திட்டமிட்டு கொலை செஞ்சிருக்கு. அப்ப இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு ஏன் முடியல அப்படின்னு பேசுகிற போது ஃபெலிக்ஸ் ஹெரால்டு குறித்து அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் முன் வச்சு பேசினாங்க. ஃபெலிக்ஸ் ஹெரால்டு அவருக்கு இப்ப ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஜாமீன் கொடுக்கும்போது நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெட்ஃபிக்ஸ் நிறுவனத்தை நடத்தக்கூடாது, ஃபெலிக்ஸ் அவர்கள் யாருக்கும் பேட்டி கொடுக்க கூடாது, அவருக்கு பிணை கொடுத்த நீதியரசர் நிபந்தனை விதிச்சிருக்காங்க. இது எப்படி சரியா இருக்க முடியும்? இது ஜனநாயக நாடா இல்ல என்னங்கிற இது என்ன சர்வதிகாரமா நடக்குது? இங்க ஒரு ஊடகவியலாளனை இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கான அவசியமும் தேவையும் என்ன இருக்கு? இந்த கேள்வியை எழுப்பிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் செந்தமரன் சீமான் என்பதால வள்ளுவம் தொலைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திரைப்பட இயக்குனர் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மு. களஞ்சியம் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. இன்றைய தினம் ஃபெலிக்ஸ் ஹெரால்டு ஊடகவியலாளர் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து பிணையில வெளியே வந்த உடனே சீமான் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திச்சாரு. அந்த சந்திப்பின் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கரும் இதே மாதிரி சந்திச்சாரு. ஆனால் அவர் பின்னாடி நாம் தமிழுக்கு எதிராகவே பல விஷயங்கள் பேசினாரு. இப்போ இவரும் அதுவாரி செய்வாரான்ற கேள்விகளையும் சிலர் விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, மதிப்புக்குரிய ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலினுடைய எடிட்டர் ஃபெலிக்ஸ் ஹெரால்டு அவர்கள் சவுக்கு சங்கரை நேர்காணல் செய்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்ட போது அதை வன்மையை கண்டிச்சு முதன்னு அறிக்கை விட்டது அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் தான். அதை அதோட நிறுத்தாம இது இது என்ன மக்களாட்சியா, இது ஜனநாயக நாடா, ஒரு ஊடகவியலாளரை அவன் நேர்காணல் செய்தான் என்பதற்காக அவனை கைது செய்வது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மேடைகள்லையும் சரி, தொடர்ந்து அவருடைய நேர்காணல்கள்லையும் சரி அவர் கேள்வி எழுப்பி கொண்டே இருந்தார். புரியுதுங்களா? ஹெரால்டுக்கு தொடர்ந்து அவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். இந்த மதிப்புக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலையை நடந்த காலகட்டத்தில் கூட அவர் என்ன சொன்னார்னா, ஃபெலிக்ஸ் ஹெரால்டு டெல்லியில போய் டெல்லி பத்திரிகையாளர் மன்றத்தில் அவர் வழக்கு கொடுக்கறதுக்காக போனார். இந்த மாதிரி மாநில அரசு நான் நேர்காணல் செய்தேன் என்பதற்காகவே என் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அது என்னன்னு நீங்க இந்திய பத்திரிகையாளர் மன்றம் அது என்னன்னு தலையிட்டு அதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் போய் ஒரு மனு அவர் கொடுத்தார். காரணம் என்னன்னா, ஃபெலிக்ஸ் ஹெரால்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பெரிய செய்தி நிறுவனங்கள்ல வேலை செஞ்ச ஒரு ஆளு. அவர் இந்திய செய்தி நிறுவனத்துல உறுப்பினராக இருக்கார் அவர். புரியுதுங்களா? அப்படி போனவரை தேடி பிடிச்சி போய் அவரோட செல்போன் அலைவரிசை எங்க இருக்குன்னு தேடிட்டு போய் அவர் தங்கியிருந்த அறையில போய் கைது செஞ்ச உங்களால ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரை ஒரே நாள்ல என்ன திட்டமிட்டு ஒரே நாள்ல கொலை செய்துட்டாங்களா? கிட்டத்தட்ட பல நாட்கள் திட்டமிட்டு ஒரு பெரிய கும்பல் சூழ்ந்து நின்று அவரை கொலை செஞ்சிருக்கு. அந்த கொலை நடந்த நேரத்துல அந்த இடத்துல கொலைகாரர்கள் மொத்தம் குறைஞ்சபட்சம் 25-30 பேர், அதிகபட்சம் ஒரு 50 பேர் அந்த இடத்துல வளையம் போட்டு நின்று இருப்பாங்க அப்படின்னு கணிப்புகள்லாம் சொல்றாங்க. ஊடகங்கள்ல முன்னாள் காவல்துறை அதிகாரிகள்லாம் சொல்றாங்க. இப்படிதான் அவங்க ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க, இப்படித்தான் திட்டமிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அப்ப இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு ஏன் முடியல அப்படின்னு பேசுகிற போது ஃபெலிக்ஸ் ஹெரால்டு குறித்து அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்கள் முன் வச்சு பேசினாங்க. நிச்சயமா. ஆமா. அப்புறம் இப்ப சமீபத்துல அவருக்கு இப்ப ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஜாமீன் கொடுக்கும்போது நிபந்தனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெட்ஃபிக்ஸ் நிறுவனத்தை நடத்தக்கூடாது, ஃபெலிக்ஸ் அவர்கள் யாருக்கும் பேட்டி கொடுக்க கூடாது, உயர்நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பிணை கொடுத்த நீதியரசர் நிபந்தனை விதிச்சிருக்காங்க. இது எப்படி சரியா இருக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம். இது ஜனநாயக நாடா
இல்ல வந்து என்னங்கிற இது வந்து என்ன சர்வதிகாரமா நடக்குது இங்க? ஒரு ஊடகவியலானவன் இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கான அவசியமும் தேவையும் என்ன இருக்கு? இந்த கேள்வியை எழுப்பிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதால நேற்று அவருக்கு பிணையில வந்து அவர் வந்து சிறைச்சாலையை விட்டு வெளியில வந்து நேற்று இரவு சென்னைக்கு வந்து சேர்றாரு. இன்றைக்கு காலையில அண்ணன் செந்தமிழன் சீமான்கிட்ட வந்து சந்திப்பதற்கான நேரம் வாங்கி அவர் வந்து இன்னைக்கு போய் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பார்த்து நன்றி தெரிவித்து விட்டு அவர் வந்தார். குடும்பத்தோடு போய் அவரை பார்த்து நன்றி தெரிவித்து விட்டு அவர் வந்து வந்தார். நிச்சயமா அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப கேள்வி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் சீமான் அவர்கள் இதே விஷயத்தை தான் பண்ணாரு. ஃபெலிக்ஸ் அவர்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு, தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. இப்ப இப்படி இந்த மாதிரி இருக்கிற சூழல்ல சவுக்கு சங்கர் அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து சீமானுக்கு எதிராக சில கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணாருங்களா? அது மாதிரி ஃபெலிக்ஸ் அவர்களும் செய்வாராங்கிற ஒரு கேள்வி வந்து இப்ப இதுல வந்து அவங்க நமக்கு ஆதரவா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு கிடையாது. இது ஜனநாயகமா இல்லையா, இது அறம் சார்ந்த நடவடிக்கையா, அறத்துக்கு எதிரானதா அப்படிங்கிறது தான். நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய கொள்கைக்கு எங்களுடைய சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான சித்தாந்தம் கொண்டவர் மாரிதாஸ் அவர்கள். புரியுதுங்களா? அவர் கைது செய்யப்பட்ட போதும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த கைதுக்கு கடுமையா கண்டனம் தெரிவிச்சாங்க. நிச்சயமா. அதே போல கிஷோர் கே சாமி அவர்கள் கைது செய்யப்பட்ட போதும் அதற்கு முதல் கண்டனம் தெரிவித்து இது தப்பு, இது பிழை, இது ஜனநாயக விரோதம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அவங்க எல்லாம் வந்து அண்ணன் செந்தமிழன் சீமானை மிக மோசமாக விமர்சிக்கக்கூடியவர்கள். புரியுதுங்களா? அவர்கள் என்றைக்குமே கருத்தியலா எங்களோடு தமிழ் தேசிய அரசியலோடு ஒத்து போக முடியாதவர்கள். ஆனாலும் ஜனநாயகத்துக்கு விரோதமாக அவர்கள் கைது செய்யப்படுகிற போது அண்ணன் செந்தமிழன் சீமான் அந்த கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். அந்த அடிப்படையில தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் கைது என்பது ஜனநாயக விரோதமானது அப்படிங்கிறத அவர் கண்டிச்சாரே ஒழிய ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தனக்கு ஆதரவா இருப்பாரு, சவுக்கு சங்கர் தனக்கு ஆதரவா இருப்பாரு அப்படிங்கிற அரசியல் கணக்குகள் எதுவுமே கிடையவே கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்குதான் இந்த ரெண்டு உதாரணமும் சொன்னேன். நிச்சயமா சார். இப்ப நீங்க சொல்லும் போதே இப்ப நாம் தமிழ் கட்சியின் ஆதரவாளர்கள் பலருமே சொல்லியிருப்பாங்க, நம்மள இவ்வளவு திட்டி பேசுறாங்க, இவங்களுக்கு எல்லாம் ஏன் ஆதரவு அளிக்கிறீங்கன்ற மாதிரி சீமான் அண்ணன் அவர்களுக்கு நேரடியாவே சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதெல்லாம் சீமான் அவர்கள் எப்படி எடுத்துப்பாரு? இல்ல இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, அண்ணன் பயிற்றுவிக்கிறதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு ஆளா நீ இருக்கணும் அப்படிங்கிறது தான். நான் வந்து இவன் நிரந்தர எதிரி, அதனால இவன் வீழுகிற போது, அதாவது எப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை, அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவன் தாக்கப்பட்டு அல்லது ஜனநாயகத்துக்கு விரோதமாக அவன் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற போது நமக்கு எதிராக பேசியவன் நம்முடைய எதிரி அவன் அப்படின்னு சொல்லி அவனை எட்டி அதோட சேர்த்து வச்சு மிதிக்கிறது கிடையாது. உடனே அவனுக்கு கரம் கொடுத்து அவனை அந்த இடத்துல இருந்து தூக்கி விடுறது தான். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகம் முழுதும் பாருகிற நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, மதன் ரவிச்சந்திரன் அவர்களுடைய அந்த ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ல பல பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுல நாம் தமிழர் கட்சியை, குறிப்பாக அண்ணன் செந்தமிழன் சீமானை மிகவும் இழிவா பேசின, மிகவும் கேவலமாக விமர்சித்துக் கொண்டிருந்த, புரியுதுங்களா, முக்தாரும் அதுல வந்து மாட்டினார். முக்தார் நிலை குலைஞ்சு போய், முக்தாரினுடைய இந்த ஊடக வாழ்க்கை என்பது முடிவுக்கு வந்துருச்சு, சத்தியம் தொலைக்காட்சி அவரை தூக்கி வீச போகுது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல முக்தாருக்கு ஆதரவு தெரிவித்து, முக்தாருக்கு அவர் வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு என்று பேசி அவருக்கு ஆதரவா நின்றது யாரு தெரியுமா? நாம் தமிழர் கட்சி தான் நின்றுச்சு. அண்ணன் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளும் முக்தாருக்காக நின்றாங்க. ஏன்? முக்தார் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டிருக்கார். முக்தார் அவரை வந்து அழிச்சு ஒழிச்சிருங்கிறதுக்கான ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா அதோட சேர்த்து வச்சு நம்மளும் மிதிக்கிறது கிடையாது. அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தத்துவம், அந்த கொள்கை என்பது அண்ணன் சீமான் அவர்களால் மிக தெளிவாக பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு. இதே சாட்டை துரைமுருகன் முக்தாருக்கு ஆதரவா வந்து வீடியோ வெளியிட்டார் அந்த நேரத்துல. ஏன் சாட்டை துரைமுருகனுக்கு தெரியாதா? முக்தார் ஒரு 100 வீடியோ போட்டிருக்காருன்னா 100 வீடியோவிலையும் சீமான மிக கேவலமா திட்டுன ஒரு ஆளுன்னு அவருக்கு தெரியாதா? சரி, அதுக்கப்புறம் சாட்டை துரைமுருகன் ஆதரவா பேசினாரு. என் போன்றவர்கள் எல்லாம் முக்தாருக்கு ஆதரவா பேசணும். இடும்பாவனம் கார்த்திக் போன்றவர்கள் எல்லாம் முக்தாருக்கு ஆதரவா பேசி
அவரை அந்த சிக்கல்ல இருந்து மீட்டெடுப்பதற்கு நாங்கள்லாம் வந்து உதவி செய்தோம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து செந்தமிழன் சீமான் அவர்களை அவர் வந்து நேர்மையா பார்க்கிறாரா சொல்லுங்க? இப்ப வெளியிடுற காணொளிகள்ல கூட அவர் வந்து சீமான் அவர்களை தாக்கி தான் பேசுறாரு. அறமற்று தான் அவர் செயல்படுறாரு. ஒரு ஊடகவியலாளர்களுக்குரிய அறத்தோடு அவர் செயல்படவே இல்லை. அதனால நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை அண்ணன் வந்து மிகச் சரியாக வழி நடத்துகிறார். இது போன்ற ஊடகவியலாளர்கள் பாதிக்கப்படுகிற போது அவர்கள் பக்கம் நம்ம நிக்கணும் அப்படிங்கிற ஒரு அற சிந்தனையோடு அவர் வந்து எங்களை வளர்த்தெடுத்து கொண்டு வருவதால் நாங்கள் ஏன் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்றீங்கிற கேள்வியே எங்களுக்கு எழாது. நிச்சயம். அதுக்கான தெளிவான பதிலை கொடுத்துட்டீங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கேள்வி, சீமான் அவர்கள் சமீபத்தில் வள்ளுவர் கோட்டம் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் குறித்து தவறாக பேசிட்டார், சர்ச்சையாக பேசிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே ஒரு வழக்கை பதிவு பண்ணி டிஃபமேஷன் வந்து அவருக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் 2 கோடி நஷ்ட ஈடுலாம் கேட்டு ஒரு உயர் அதிகாரி வந்து அவர்கிட்ட நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனுடைய பின்னணி என்ன? இல்லை, இந்த 2 கோடி ரூபா கேட்டு நோட்டீஸ் அனுப்புனது வள்ளுவர் கோட்டத்தில் பேசினதற்காக அல்ல. அது முன்னாடியே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மதிப்புக்குரிய வருண் குமார் IPS அவர்களை பற்றி பேசியதற்காக அவர் வந்து நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்கார். அந்த வழக்குக்கும் வள்ளுவர் கோட்டத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசியதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? வள்ளுவர் கோட்டத்தில் நாங்கள் அனுமதி வாங்காமல் அந்த நிகழ்ச்சியை நடத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 300 பேர் மேல வந்து வழக்கு போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இது வந்து ஒரு பெரிய நகைச்சுவையான ஒரு விஷயம். காவல்துறை, நாங்கள் காவல்துறையிட்ட போய் அனுமதி கேட்கிறோங்க. ஒரு அரசியல் கட்சி, அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்துது அப்படின்னு சொன்னா அனுமதி வாங்காம போய் நடத்துமா? முடியாது, நடத்த முடியாது. அப்ப அனுமதி நாங்க கேட்கிறோம், நீங்க அனுமதி கொடுக்க மறுக்கிறீங்க. ஏன்னா நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னு சொல்றது மாநில அரசுக்கு எதிராக நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்றோம். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய்விட்டது. மின்சார கட்டண உயர்வு என்பது ஒரு மிக அதிகமாக மக்களை வதைக்கிற அளவுக்கான மின்சார கட்டண உயர்வு அதிகமாக இருக்கிறது. இது 2ஐயும் கண்டித்து நாங்கள் வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு போய் அனுமதி கேட்ட போது நீங்கள் அனுமதி மறுக்கிறீங்க. புரியுதுங்களா? நீங்கள் அனுமதி மறுத்தாலும் இது மக்களுடைய சிக்கல். இன்றைக்கு மக்கள் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு தமிழகத்தின் ஒரு கூலிப்படைகளினுடைய கொலைக்களமாக தமிழகம் மாறி இருக்கிறது. மக்கள் அச்சத்தின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுதும் இருந்து நாம் தமிழர் கட்சியினர் அங்க வந்து கூடி குழுமி கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அந்த இடத்துல குழுமி இருந்த போது ஆயிரக்கணக்கான போலீஸை குவிச்சு வச்சிருந்தீங்கல்ல. குவிச்சு வச்சுட்டு என்ன வேடிக்கை ஏன் பார்த்தீங்க? நாங்க தான் அனுமதி வாங்காம போராட்டம் நடத்துறோம்ல, ஏன் தடுத்து நிறுத்திருக்க வேண்டியதானே? தலைவர் உட்பட எல்லாரும் அங்கதானே இருந்தாங்க. அனைவரையும் கைது செஞ்சிருக்கலாமே. நீங்க நிகழ்ச்சியை நடத்த விட்டுட்டு முழு நிகழ்ச்சியையும் நடத்தி முடித்த பிறகு நாங்க அனுமதி வாங்காம நாங்க போராட்டம் நடத்திட்டோம் அப்படின்னு சொன்னா இது நகைச்சுவையா இல்லையா? காவல் அதிகாரிகள் குறித்தும் தரமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்றாங்களே, அது ஒருபோதும் அவர் காவல் அதிகாரிகள் குறித்து தரமற்ற வார்த்தை IPS படிச்சது இதெல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு. ஆமாங்க, IPS ஆபீசர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்னைக்கு தமிழகம் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கண்ட இடத்துலையும் பாருங்க. மதுரையில கூலிப்படை கொலை செய்யறான், சிவகங்கையில கூலிப்படை கொலை செய்யறான், திருநெல்வேலியில கொலை செய்யறான், சேலத்துல கொலை செய்யறான். இப்படி தொடர்ச்சியா தமிழகம் முழுதும் சென்னை மாநகரத்துல ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை கொலை செய்யறான். எல்லா அரசியல் பிரமுகர்களா வந்து துணிச்சலா வந்து கொலை செய்யறாங்க. எல்லாமே முன்விரோத கொலைகள்னு சொல்றாங்க. எது முன்விரோத கொலைகளா இருந்தா அது நடக்கலாமா? அது காவல்துறை, உளவுத்துறை எதுக்கு இருக்கு? உளவுத்துறை எதுக்குங்க இருக்கு சொல்லுங்க? முன்விரோத கொலைகள்னா கூலிப்படை வந்து என்ன டீ குடிச்சிட்டு இருக்கும்போது தகராறாயி டக்குன்னு அங்க வெட்டிக்கிட்டாங்களா? கூலிப்படைங்கிறது என்ன? திட்டமிட்டு கண்காணிச்சு பிளான் போட்டு செய்யற வேலை தானே. அப்ப இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஏன் வந்து காவல்துறையால முடியல, உளவுத்துறையால முடியல சொல்லுங்க? அப்ப இதை வந்து இந்த வேலையை விட்டுட்டு நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஃபெலிக்ஸ் தேடிட்டு போறீங்க இங்க இருந்து. இந்த வேலையை விட்டுட்டு என்ன வேலை செய்றீங்க? எக்ஸ் தளத்துல உட்காந்து பதிவு போடுறீங்க, ஃபேஸ்புக்ல உட்காந்து பதில் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. இதுக்குதான் நீங்க படிச்சுட்டு வந்தீங்களா? இதுக்குதான் மக்கள் வரி பணத்தை உங்களுக்கு சம்பளமா வந்து கொடுக்குறாங்களா? அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் கேட்க மாட்டாங்களா? மக்கள் பிரதிநிதிகளா இருக்கிறவங்க இந்த கேள்வியை எழுப்ப மாட்டாங்களா? காவல்துறை அதிகாரிகள் பொறுப்பா நடந்துக்கணுமா இல்லையா? உயர் அதிகாரிகள் நீங்க பொறுப்பா நடந்துக்காம
ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க. சாட்டை துரைமுருகன் கன்னியாகுமரியில வந்து ஒரு மேடையில வந்து பிழையா பேசுறாரு, அரசை விமர்சித்து பேசுறாருன்னு சொன்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வழக்கு போட்டு அவரை தூக்கி உள்ள வைக்கணுமா? திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் வந்து வழக்கு போட்டு அவரை தூக்கி உள்ள வைக்கணுமா? திமுக விமர்சிச்சா உங்களுக்கு ஏன் வலிக்குது நான் கேட்கிறேன். அதே மாதிரி இப்ப வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சாட்டை துரைமுருகன் தவறா பேசுறாரு அப்படின்னு சொன்னா விழுப்புரம் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்கணுமா? திருச்சியில இருக்கிற உங்களுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணுமா? திமுகவை விமர்சித்தால் உங்களுக்கு என்னங்கிறேன். இந்த கேள்வியை நாங்க கேட்காம இருக்கணுமா? சொல்லுங்க பாப்போம். வருண்குமார் வந்து திருச்சி மாவட்டத்துக்கு ஐபிஎஸ் எஸ்பியா இல்ல தமிழ்நாடு முழுதுக்குமான காவல்துறை தலைவர் அவரு? நான் கேட்கிறேன். உங்களுடைய பின்புலம் எங்களுக்கு தெரியாதா? நீங்க எப்படியாப்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்க குற்றவாளி தானே. குற்றவாளியா இருந்து புழல் சிறையில 15 நாள் உள்ள இருந்தீங்களா இல்லையா? ஒரு பெண்ணை ஏமாற்றினீங்கன்னு சொல்லி அந்த பெண்ணோட பேசின பேச்சையெல்லாம் இணையதளங்கள்ல போய் அவங்களோட இருந்த உரையாடல்கள் அனைத்தையும் அழிச்சிங்கிறதான குற்றச்சாட்டு. அது ஒரு சாதாரண மனிதன் செய்வானா? ஐபிஎஸ் படிச்ச ஆபீசர் அந்த வேலையை செய்வாங்களா? இது சட்ட விரோதம் இல்லையா? இது கிரிமினல் செயல்பாடு இல்லையா? அதுக்காகத்தானே வந்து உச்ச நீதிமன்றம் கூப்பிட்டு உங்களை கும்மி 11 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் கட்ட சொன்னாங்க. அப்ப இவ்வளவு குற்ற பின்னணிகளோட இருக்கக்கூடிய நீங்க அதே மாதிரியான செயல்பாடுகளோட ஏன் இருக்கீங்க? தமிழ்நாட்டில் இவ்வளவு ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கும்போது திமுகவுக்கு வரிஞ்சு கட்டிட்டு நிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குங்கிறத நாங்க கேட்க வேண்டி இருக்கு. அப்ப இது சாட்டை துரைமுருகனோட செல்போனை நீங்க கைது பறிமுதல் செய்றீங்க. அவன் மேல வந்து வழக்கெல்லாம் தொடுக்க முடியாதுங்க, இது வழக்கு தொடுக்கிறதுக்கு முகாந்திரம்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி காரி துப்பி நீதிபதி வெளியில அனுப்பிச்சிட்டாரு. வெக்கமான சூடு சோரணை இருந்தா காவல்துறை கைப்பற்றிய பொருட்களை அப்படியே உடனே கொடுத்துருக்கணுமா இல்லையா? எதுக்காக அவன் செல்போனை இன்னைக்கு வரைக்கும் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த செல்போன்ல இருக்கக்கூடிய செய்திகள் ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளரோட லட்சம் பேசுவோம். நாங்க லட்சம் பேசுவோம். அந்த போன்ல இருந்த தகவல் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். எங்க போன்ல அந்த போன்ல தான் அந்த தகவல் இருந்துச்சு. அந்த போன்ல இருந்த தகவல் எப்படி வந்துச்சு? அதுக்காக நாங்க கேள்வி எழுப்ப மாட்டோமா? காவல்துறை அதிகாரிக்கு என்ன வேலை? இதெல்லாம் தான் உங்களுக்கு வேலையா? சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு கிடக்குன்னு மக்கள் அச்சத்தின் பிடியில இருக்காங்க. இந்த மக்களுக்கு உயரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய வேலையா? எப்ப பார்த்தாலும் வந்து செல்போனை நோண்டிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வந்து எக்ஸ் தரத்துல பதிவு போடுறதா உங்களுக்கு வேலையா? நான் கேட்கிறேன். தமிழக மக்கள் இது மாதிரி வெறுப்பு பேச்செல்லாம் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த பதிவுல போட்டிருக்காரு. அதான் சொல்றேன், உங்களுக்கு பதிவு போடுறது உங்களுக்கு வேலையா? அவரோட வேலை என்ன தெரியுமா? வந்து உதயநிதி ஸ்டாலின் படத்தை போய் முதல் ஷோ நான் வந்து பார்க்கலன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு போய் முதல் ஷோ போய் படம் பார்த்துட்டு வர்றது. வெளியில என்ன வெட்டுக்குத்து நடந்தாலும் சரி, என்ன கலட்டா நடந்தாலும் சரி, அதை பத்திலாம் அவர் கவலை கிடையாது. அவர் போய் உட்காந்து உதயநிதி படத்தை முதல் ஷோ ஒரு ஃபேன் மாதிரி போய் உட்காந்து பார்க்கணும். அதாவது ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியா, உயர் அதிகாரியா, ஒரு மாவட்டத்தின் கண்காணிப்பாளர் இருக்கும்போது அதுக்குன்னு சில புரோட்டோகால் இருக்குங்க, அதுபடி நடந்துக்கணுங்க. புரியுதா நான் சொல்றது? நீங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் யாரு மேலேயாவது வந்திருக்கா இது வரைக்கும்? சொல்லுங்க. ஏன் இல்ல இப்போ நீங்க வந்து செல்போனை பறிமுதல் பண்ணாங்க, அதுல உள்ள ஆடியோக்களும் சட்டவிரோதமா எடுத்து வெளியே வர்றாங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியினருமே வந்து பாத்தீங்கன்னா சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல அவர் மேல வழக்கு பதிவு பண்ணிருந்தீங்க. அந்த வழக்கு இப்ப என்ன நிலைமையில இருக்கு? வழக்கு வந்து இவர் வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி, திமுக தானே ஆட்சி அதிகாரத்துல இருக்கு, இவர் தான் திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி செயல்படுறாருல. எல்லா இடத்துலயும் இவர் இவர் மேல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தாங்க இருக்காங்க. ராமநாதபுரத்துல ஒரு கொலை நடந்துச்சுங்க, அதுல முறையான நடவடிக்கைகளை எடுக்கல, முறையா வேலை செய்யலன்னு சொல்லி இவர் காத்திருப்பு பட்டியலுக்கு தூக்கி வச்சாங்க. இவருக்கு வந்து புத்தி வரவே மாட்டேங்குது. நம்ம மத்த ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி ஸ்மார்ட்டா வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம கட்சிக்கு வேலை செய்யறது, கட்சிக்கு செம்பு தூக்குறது, உதயநிதி ஸ்டாலினுக்கு வேலை செய்யறது, திமுகவுக்கு வேலை செய்யறது இழிவுன்னு அவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உணரணுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இப்ப நான் வந்து வள்ளுவம் வலையொலியில நான் பேசுறேன். வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இதை பார்த்தா என்ன தெரியுமா நினைப்பாரு? என்ன மேல ஏதாவது ஒரு வழக்கு போட்டு இவனை உள்ள தூக்கி வைக்கணும், இவனை வந்து அடிக்கணும், இவனை வந்து தண்டனைக்கு உட்படுத்தணும், அப்படித்தான் அந்த கிரிமினல் மூளை யோசிக்குமே ஒழிய ஒரு படிச்ச, உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு மனிதர் அவரு. வருண்குமார் உண்மையாகவே மரியாதைக்குரிய ஒரு மனிதர். எப்படி தெரியுமா? அவர் ஐபிஎஸ் எழுதின போது இந்தியாவிலேயே 3வது இடம் வந்த ஒரு ஆளு. அதுக்குரிய தகுதியோட
அதுக்குரிய மக்கள் மத்தியில அதுக்குரிய ஒரு பேரோட இருக்கணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு திறமை உள்ள ஒரு அதிகாரி மாதிரி நடந்துக்கணுங்கிற எண்ணம் இல்லாம இருக்க, புத்தி கீழ்த்தரமா இருக்க, என்ன பண்றது? எத்தனை பேர் நம்ம மதிப்புக்குரிய சைலேந்திர பாபு அவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து கீழே இருந்து வளர்ந்து மேல வந்து டிஜிபி வரைக்கும் வந்து இருந்தாங்க. இணையதளங்கள்ல அவரை விடவா ஒருத்தன் வந்து செயல்பட முடியும்? ஆனா எத்தனை இளைஞர்களுக்கு வழிகாட்டியா இருக்காரு அவர், சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு வரைக்கும் உடலை எப்படி உறுதி செய்யறது அப்படிங்கறத ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வரைக்கும் வந்து இணையதளங்கள்ல பதிவு போட்டுட்டு இருக்காருங்க. அந்த மாதிரி ஏதாவது இளைஞர்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றீங்களா நீங்க? சொல்லுங்க பாப்போம். ஏதாவது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு நல் வழிகாட்டியா நீங்க இருக்கிறீங்களா? அதை சொல்லுங்க பாப்போம். மதிப்புக்குரிய வருண்குமார் அவர்களே, இந்தியாவின் 3வது இடத்துல வெற்றி அடைஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க பாப்பா. நாங்க உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறத அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க. ஐயா அண்ணாமலை அவர்களும் ஐபிஎஸ் ஆபீசர் தான். அவர் வந்து உங்களை விட பயங்கரமா கர்நாடகாவில் பெரும் பேர் வாங்கின ஒரு ஆளு, மக்கள் கொண்டாடின ஒரு ஆள் வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். புரியுதுங்களா? கர்நாடக சிங்கம்லாம் அவரை சொல்றாங்க. அப்படியாப்பட்டவர் அரசியல் கட்சிக்கு வரணும்னு சொன்ன உடனே அவன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியில ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்காருல்ல, அந்த மாதிரி அரசியலுக்கு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுக ஒரு பொறுப்பு வாங்கிட்டு வேலை செய்யுங்கய்யா. அதை விட்டு பதவியில உங்களுக்கு மரியாதைக்குரிய ஒரு பதவியில மக்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு பதவியில இருந்துகிட்டு மக்கள் வரிப்பணத்துல பணம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இது போன்ற மக்கள் விரோத செயலை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு தான் நாங்க வந்து சொல்றோம். நிச்சயமா கேள்விகளுக்கு வந்து ஒரு அறச்சீற்றத்தோட துணிச்சலான பல பதில்கள் வந்து கொடுத்தீங்க. நேர்காணலுக்கு மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் தம்பி.